ஆமாம் எல்லாம் அவரே வச்சுருக்காரு. வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம பற்றிலாம் சொன்னோம் அண்ணே இதெல்லாம் சொன்னோமா போக்கிறியா பிளான் பண்ணி பண்ணணும் போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையிலே அழகாக பிளான் பண்ணி அழகாக வந்து பண்ணி முடிச்சான்னு பார்த்தா ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக. அண்ட் அது மட்டும் இல்லை சார், உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார். அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டில் யுவர் மூவி இட் வாஸ் லைக் அ லிட்டில் அப் அண்ட் டவுன் சீசன் ஃபார் தமிழ் சினிமா. ஆனால் உங்கள் படம்க்கு அப்புறம் அது ஒரு ஹையாக போச்சு. அண்ட் இப்போ ஜானில் வந்து எடுத்தோடனே இன்னொரு ஹை. அண்ட் இப்போ வந்து தேர்ட் ஹேட்ரிக்காக கேங்கர்ஸும் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ சொல்ல போனால் டென்ஷனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்குது. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேலனுக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்தவொடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் இப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம். இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் சேர்றீங்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு ஒரு லவ் பார்ட்டியை சேர்றதில்ல அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறரா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குல்ல. எப்படி நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற எல்லா மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உங்கள் முகத்தை தெரியுது இந்த சிரிப்பு பாருங்க. ஆனால் ஜென்யூனாக வந்துட்டு ரூம்குள்ளே வந்தது உங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்குது ஆட்டோமேட்டிக். அதுதான் சொல்லுவேன். இப்போ சுந்தர்ஜி வடிவேலாவே இப்போ மக்களுக்கு என்னென்னா பரவாயில்லையே. அப்புறம் எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணுங்கிற பூரா பார்க்குறாங்க. கைப்புள்ளிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. எல்லாம் நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மக்களை ரசிக்க நம்மளாம் சிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க.